பூஜா ஸ்ரீ அவர்களுடைய கேள்வி, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு. சமூக நீதியும் கல்வி சீர்திருத்தங்களும் என்றால் தமிழ்நாடு எப்போதும் முன்னிலையில் இருந்து செயல்பட்டு வருது. இப்போ மாநிலம் முழுவதிலும் உள்ள மாணவர்கள் பள்ளி கொள்கைகள் மற்றும் பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை நேரடியா லெஜிஸ்லேட்டர்ஸ் கிட்ட பகிர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய முயற்சிக்கு வழி செய்ய முடியுமா சார்? அதாவது சட்டம் இயற்றுபவர்களுடன் தொடர்ந்து விவாதிக்கக்கூடிய ஒரு மாணவர் கொள்கை மன்றம், ஸ்டூடெண்ட் பாலிசி போரம் அமைக்கலாம்னு யோசிக்கலாமா? இந்த மன்றத்தின் மூலம் கல்வி கொள்கை உருவாக்கும் செயல்முறையில் மாணவர்களையே அதிகாரப்பூர்வமா சேர்ப்பது தமிழ்நாட்டு தொடக்கமாகலாம். ஏன்னா இது வரைக்கும் எந்த இடத்துலயும் இப்படி ஒரு முன்மாதிரி இல்லை. அதனால இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கும் இது ஒரு முன்னோடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சார்? இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் நீதியரசர் ஏ.கே. ராஜனுடைய தலைமையில் ஒரு கமிட்டியை கிட்டத்தட்ட 15 பேர் சென்ற கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் போய் யாரை பார்த்து பேசினாங்கன்னா, the stakeholders of the SCP itself பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபசர், அங்க இருக்கின்ற பேரண்ட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த SCP நாங்க கொண்டு வந்திருக்கோம். அது இப்போ இட்ஸ் அண்டர் தி கன்சிடரேஷன் ஆஃப் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். ஸோ இதுல நாங்க ஆரம்பிச்சது, ஏன்னா நான் 2017 வந்து ஒஹாயோ போயிருந்தேன். நான் இந்தியா முழுவதும் ஒரு 16 பேர் ஆளுமைகளை வந்து செலக்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு போனாங்க. இந்தியா முழுவதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில, அதுல வந்து பொலிட்டிக்கல் கேட்டகரியில அன்னைக்கு நான் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தபோது எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்க பாத்தீங்கன்னா இதுதான் மெயினா ஒரு பாலிசி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணும் பொழுது அது யார் யாரெல்லாம் இன்வால்வ் பண்றாங்க, அந்த பாலிசி முதல்ல ஒரு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வச்சு அது விவாதத்துக்கு வருவதற்கு முன்பாக பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதை பத்தி தெரியுதா அப்படிங்கறத அதுக்கு தனியா ஒரு குழுவே வச்சிருக்காங்க. சும்மா போய் உட்காந்துட்டு நானும் ஓட்டு போட்டேன், நானும் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டேன்னு அவங்களை வந்துட முடியாது. அந்த பாலிசி பத்தி தெரியுதா அப்படிங்கும்போது அதுக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். நாங்க அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பொறுத்தவரைக்கும் இந்த SCP ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நம்ம கொண்டு வரும் பொழுது அதுல நம்முடைய பிள்ளைகளோட எண்ணங்களும், அது ஏன் 6வது படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் 12வது படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் கல்லூரி படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் தெரியும் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்குங்கள் என்று சொல்லுகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸாக எங்களுடைய கல்லூரி மாணவர்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் நீங்க சொல்ற மாதிரி, பிகாஸ் நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை 2021 முன்னாடி செய்யறாங்க. எதுவுமே பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் நீ செய் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கருத்து எடுத்து அதை ஒரு திட்டமாக நம்ம உருவாக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். கண்டிப்பாக அந்த நீங்க கேட்ட அந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. வருங்காலத்தில் அதை ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல ஒரு சிஸ்டம் உள்ள எப்படி கொண்டு வரலாம் என்பதை கண்டிப்பாக நம்முடைய அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.